ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னத்தை சொல்றது, திருச்செந்தூருக்கு போய் முருகனை வழிபட்டாலும் வழிபட்டாரு தளபதி விஜய் அவர்கள். இங்க அவ்வளவு பேருக்கும் பயங்கரமா எரியுது. இவனுக்கு விளக்கம் சொல்லியே நம்ம கடுப்பாயிரம் போல. இருந்தாலும் நம்ம நேற்று இதை பத்தி பேசியாச்சு. இன்னைக்கு தளபதி விஜய் சீரடி பாபா கோயிலுக்கு போறாரு. ஸோ நாம ஒரு ரெண்டு சில விமர்சனங்களை மட்டும் வச்சுட்டு போவோம் போற போக்கில். ஏன்னா நிறைய பேர் கதறிக்கானுங்க. அதெல்லாம் குறிப்பா இந்த புலுசட்டம் மாற, அதாவது பெரியாரையும் அம்பேத்கரையும் கொள்கை தலைவராக வச்சுட்டு இவர் எப்படி இது பார்த்தீங்கன்னா கோயிலாக போகிறது. ஸோ இப்படி கோயிலுக்குள்ளே போகிறவர் தேர்தலுக்கு முன்னாடி போயிருக்கலாம், அப்போ தெரிஞ்சிருக்கும். சிறுபான்மை ஓட்டுலாம் வாங்கியிருக்க மாட்டார் அப்படி இப்படின்னு. ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறேன், ஏன் புளிச்சட்டை முதல்ல ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கோ. நான் யாருக்குமே சொல்லியிருக்கேன். அதாவது அவர் முதல் மாநாட்டு மேடையிலேயே பெரியாரை நாங்கள் கொள்கை தலைவரை ஏற்றுக்கிறோம், ஆனால் கடவுள் மறுப்பு கொள்கை எங்களுக்கு கிடையாது, கடவுளுக்கு எதிரானவங்க நாங்கள் கிடையாது. ஸோ அப்படி தெளிவாக அவர் வேலைக்கிட்டு தான் பெரியார் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா பெரியார்ட்டையும் சில நன்மைகள் அவர் சொல்லியிருக்காரு, அதனால அவர் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்லா அவங்க புரிஞ்சுக்கணும். நீ விமர்சிக்கிறா இருந்தால் அவர் முதல் மாட்ட பேரில் பேசினார், அப்போ இருந்து நீ விமர்சிச்சிருக்கணும். அதுக்கப்புறமா ஏன் தேர்தலுக்கு முன்னாடி அவர் கோயிலுக்கு போயிருக்க வேண்டியதானே, ஏன் இப்போ போறாரு அப்படின்னு கேள்வி கேட்குறிய? ஏன் தேர்தலுக்கு முன்னாடி அவர் போலையா? அதான் திருச்சியில் உள்ள பச்சனாத்தியம்மன் சாமி கோயிலில் சாட்சாகமாக உட்காந்து கும்பிட்டார. அவர் கோயிலுக்கு மட்டும் போகல, அந்த சர்ச்சிலையும் போயிட்டு முட்டிக்கால் போட்டு வேண்டுதல் பண்ணாரு, மசூதிக்கும் போனாரு. அவர் எல்லாரையும் சமமா பார்க்காரு. உங்களுக்குலாம் என்ன பிரச்சனை தெரியுமா? இங்க தமிழ்நாட்டில் காலங்காலம் ஒரு அரசியல் இருந்துச்சு, அதை இன்னைக்கு உடச்சு விட்டுருக்காரு தளபதி விஜய் அவர்கள். என்ன கேட்டீங்கன்னா, அதாவது பெரியார் அம்பேத்கர் இவங்கெல்லாம் கொள்கை தலைவரை ஏற்றுக்கிட்டு சிறுபான்மைகளுக்காக நாங்கள் அப்படின்னு சொல்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்து விரோத பக்கம் தான் கையில் எடுப்பாங்க. அதாவது எல்லாரையும் சமமா பார்க்கணும் உருட்டுவாங்க. ஆனா இந்து மக்கள் இந்து தெய்வங்களை இழிவுபடுத்துறது கொச்சப்படுத்துறது இந்து மக்களுக்கு எதிரான ஒரு கொள்கை எடுத்துக்கிட்டு நாங்கள் சிறுபான்மையினக்கானவன் பெரியார் அம்பேத்கர்களுக்கு இப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு அதே மாதிரி ஒரு அரசியலை முன்னெடுத்து கொண்டு போவாங்க. ஆனால் அதை நச்சுன்னு நடுமண்டெல்லாம் கொட்டி அப்படி கிடையாது அரசியல், எல்லாத்தையும் நம்ம சமமாக தான் பார்க்கணும். அதாவது பெரியாரே அம்பேத்கரையும் கொள்கை தலைவரை ஏற்றிருக்கேன், இங்கே எல்லா மக்களும் எனக்கு சமம், எல்லா வழிபாட்டு முறையிலும் எனக்கு ஒன்று தான், ஏதாவது இயேசுவா இருந்தாலும் அல்லாவா இருந்தாலும் முருகனா இருந்தாலும் எல்லாரையும் நான் ஒன்றா தான் பார்க்குறேன் அப்படின்ட்டு நச்சுன்னு உரைக்கிற மாதிரி ஒரு அரசியலை முன்னெடுத்திருக்காரு முதலாக. அதாவது பிஜேபி பண்டாரசியல் வேற, இவரு பார்த்தீங்கன்னா பெரியார் அம்பேத்கரை கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு அரசியலை முன்னெடுத்தது விஜயவர்கள் மட்டும்தான். இந்து விரோத போக்கு கையில் எடுத்தாதான் நம்ம சிறுபான்மையர் ஓட்டுகளை வாங்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்க மத்தியில் அப்படிலாம் கிடையாது, எல்லாரையும் மதிங்க, எல்லாரும் சமம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு அரசியலை முன்னெடுத்திருக்காரு. அதுதான் இங்கே நிறைய பேருக்கு எரியுது. முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும். அதாவது இவங்க காலங்களில் என்ன நினைக்கிறா, சிறுபான்மையர் ஓட்டுகளை வாங்கணும் அப்படின்னா திமுக அவங்க கூட்டணி கட்சிகள்லாம் இந்துக்களை இழிவுபடுத்துறது, இந்த தெய்வங்களை கொச்சப்படுத்துறது அப்படின்னு. இந்த இந்து மக்களை நீங்க இழிவுபடுத்துறீங்க கொச்சப்படுத்துறீங்க அப்படிங்காண்டி தான் கிறிஸ்துவ மக்களோ இஸ்லாமிய மக்களோ ஓட்டு போடலை. நல்லா ஒன்று புரிஞ்சுங்க. அப்படி இருந்தால் இன்னைக்கு விஜய்க்கு ஓட்டு போட்டுக்க மாட்டாங்க. அதாவது என்னன்னா, ஒரு உண்மையான ஒரு முஸ்லீமோ ஒரு உண்மையான கிறிஸ்டியனோ உண்மையான இந்துவோ மற்ற மதங்களை விமர்சிக்கிறதையோ அதை கேவலப்படுத்துறதையும் விரும்ப மாட்டாங்க. அதாவது உண்மையாக ஒரு மதத்தை நேசிக்கிறவங்க தான் மதத்தை எப்படி நம்ம நேசிக்கிறோம் அதே மாதிரி தான் மற்ற மதமும் அப்படின்ட்டு அவங்களுக்கு அந்த புரிதல் இருக்கும். ஆனால் யாரெல்லாம் மற்ற மதங்களை விமர்சிக்க, குறிப்பாக இந்து மதத்தை விமர்சிக்கலாம் பாருங்க, நாத்திகவாதி அப்படிங்கிற பேரில் உட்காந்து விமர்சிப்பான். அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள நாத்திகவாதி தான் அப்படி இருப்பாங்க. என்ன கேட்டிங்கன்னா, அவங்கள பொறுத்தவரை சிறுபான்மை ஓட்டுகளை வாங்கணும் அப்படின்னா நம்ம இந்துக்கு விரோதமானவனா காட்டிக்கிட்டே இருக்கணும், அப்போதான் இந்த சிறுபான்மை ஓட்டுகள் நமக்கு விழும் அப்படிங்கிற யுக்தியை தான் இவ்வளோ நாளாக அவங்க பார்த்தீங்கன்னா பெரியார் அம்பேத்கர் இப்படிலாம் பூசி ஒரு அரசியலை பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதை உடச்சி விட்டு அப்படிலாம் கிடையாது, எல்லா மதத்தில் உள்ளவங்க மக்களும் ஏன் மக்கள் தான், எல்லாரும் எனக்கு ஒன்று தான் அப்படிங்கிறதா புதையல் அடித்து சொல்லியிருக்காரு தளபதி விஜய் அவர்கள். ஸோ அதனால விஜய் அவர்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறதை பெருமையாக நினைக்கிறேன். ஓகேவா? சரி, ஓகே. இன்னைக்கு கண்டென்ட் மேட்ரு என்ன கேட்டிங்கன்னா, சிக்கலாடா மாப்பிள அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்ரு. என்ன கேட்டிங்கன்னா, இந்த நாம் தமிழர் கட்சி கொள்கை பிறப்பத்தில் சாட்டை திருமுறை இருக்காங்கள, அவன் தான் இப்போ இன்னைக்கு மாட்டிருக்கான். அதாவது இப்போ ரீசெண்டாக எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எல்லாரும் பார்த்தீங்கன்னா வெளிநாடு சுற்றுலா போயிட போகிறாங்க. ஏதோ இங்கே வந்து கடுமையாக உழைச்சதுனால அப்படியே பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு வெளிநாடு போகிறாங்க. சில பேர் சுற்றுலாலாம் போகிறாங்க. அதில் குறிப்பாக டிஎம்கே சேர்ந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா இவர் முக ஸ்டாலின் அவர்கள் ஒய்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல்லாம் போன மாதிரி நான் பார்த்தேன். ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சாட்டை வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு போயிருக்காப்புல. அதாவது எங்கன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீலங்கா. என்னடா ஸ்ரீலங்கா போகிறதுல என்ன மேட்ரு, அவர் போயிட்டு போகிறானா அதில் என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா அங்கே தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, யூகோ நாம் தமிழர் கட்சி தமிழீழம் இலங்கையில் தமிழர் கொல்லப்பட்டதுக்காக நாங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், தனி தமிழீழத்தை நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு இவ்வளோக்குள்ளே உணர்ச்சிக்கிறான் பேசி அங்கே உள்ள வெளிநாடுகள்லேருந்து பல்வேறு இடங்கள்லேருந்து நிதியை வாங்கி பயங்கரமாக சுபோகமாக இருக்காங்கல்ல. ஸோ அப்படிப்பட்ட இந்த சாட்டை என்ஐஏ சோதனை கூட, அதாவது விடுதலை புலி கூட இவங்க தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் உள்ள என்ஐஏ சோதனை நடந்துச்சு இதே சாட்டை திருமுருகன் வீட்டிலலாம். ஸோ அப்படி இருக்க சாட்டை திருமுருகன் ஸ்ரீலங்காவில் போயிட்டு அவ்வளோ கூலாக போயிட்டு ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கி அதை வந்து போஸ்ட்லாம் போடுறாப்புல அவ்வளோக்குள்ள. ஸோ இதுதான் இப்போ எல்லாருக்கும் உச்சு நோக்கப்படுது, எல்லாராலையும் பார்க்கப்படுது.
ஏன்டா களஞ்சியம் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் உங்களுக்கு தெரியும், தமிழீழம் தமிழ் தேசியம் பேசக்கூடிய அந்த டைரக்டர் இலங்கைக்கு போகும்போது அங்கே உள்ள இலங்கை சிங்கள ராணுவம் அவர் வந்து ராணுவம் தூக்கிட்டு போயிட்டு வச்சு விசாரிச்சு அனுப்புனாங்க. ஆனால் சாட்டை திறமைங்க உங்களுக்குலாம் தெரியும், இப்போதான் நல்லா புகழ் பிடிச்சிட்டாரா விஜய் விமர்சிச்சு பயங்கரமாக கல்லா கட்டிட்டாரு. ஸோ நல்லா தமிழ் தேசியம் பேசினேன். நான் தமிழ் கட்சியில் சீமானுக்கு அடுத்தபடியா 2வது இடத்துல இருக்கக்கூடிய இந்த சாட்டை திரும்ப இலங்கைக்கு கேஷுவலாக போயிட்டு கேஷுவலாக வர்றாரு. அங்கே எந்த ஒரு கெடுபிடியும் இருக்கு இல்லை. சிங்கள ராணுவம் இவர் வந்து விசாரிக்கும் சொல்லி எதுவும் பண்ணல, ஈஸியாக அலோவ் பண்ணுது. அது எப்படி அப்படிங்கிற கேள்விதான் தமிழ்நாட்டில் உள்ள எல்லோரும் கேள்வி இருக்கு. குறிப்பாக தமிழ் தேசியத்துக்காக பொங்கிட்டு சாட்டைக்கு தூக்கி பிடிச்சிட்டு பேசுன சில பேர் கூட யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படா, அதாவது களஞ்சியம் ஓரளவுக்கு டைரக்டர் எல்லாம் தெரியும், அவனுக்கு அவ்வளவுக்குள்ள கெடுபிடி கொடுத்தா சிங்கள ராணுவம் ஏன் சாட்டையை கண்டுக்கல அப்படின்ட்டு. அப்பதான் எல்லாரும் கொடுத்து தோணுது, ரைட்டு, அப்போ சாட்டை ஒரு டபுள் ஏஜென்டா இருப்பானோ, சிங்கள ராஜபக்சே சிங்கள கைகூலியா இருப்பானோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ எல்லாராலையும் எழுப்பப்படுது. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள், குறிப்பா சில பேர், அதாவது நாம் தமிழ் கட்சியுடைய அந்த தும்பிகள் சில பேர் இருப்பீங்க. அதாவது நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, என்ன காரணத்துக்காக, அதாவது சாட்டை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ விளையாட்டுல இங்கேயோ நாடுகள்லாம் இருக்கும்போது ஏன் அங்கெல்லாம் போகாம அவர் ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு ஸ்ரீலங்கா போனார், லக்ஸரியா ஹோட்டல் தங்கினாரு, அவ்வளோக்குள்ள கேஷுவலாக போயிட்டு வராரு. ஸோ அப்படி சிங்கள ராணுவம் ஏன் இவருக்கு ஒரு கெடுபிடி பண்ணால ஈஸியாக அலோவ் பண்ணிச்சு, இவ்வளோக்குள்ள தனி தமிழெலாம் அமைக்கணும்னு சொல்லி கடுமையாக பேசிட்டு இருக்க சாட்டை திரும்ப எப்படி ஈஸியாக அலோவ் பண்ணாங்க, ஏன் களஞ்சியத்துக்கு இருந்த கெடுபிடி கூட சாட்டைக்கு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். நம்மளுக்கு தெரிஞ்சு என்ன கேட்டிங்கன்னா ரிப்போர்ட் கொடுக்க போயிருக்காரு டபுள் ஏஜென்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வேணால் கைகுலியாக இருப்பான் இந்த சாட்டை, இவனை நம்ம நம்பவே முடியாது. ஏன்னா அவன் வாடகை விட்டு பிழைக்கிறவன். இப்போ நம்ம யார் காசு கொடுத்தாலும் சரி, நீ காசு கொடுக்கியா உனக்கு நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி முன்னுக்கு பின்னு வரனா அவங்க ஒன்று சீமான அப்படி சாட்டையும் அப்படி தான். ஸோ அதனால் அந்த தமிழ் தேசியத்தில், அதாவது தமிழ் தேசியங்கிறது தமிழர்களுக்காக குரல் கொடுக்கறது நல்ல விஷயம். நான் இல்லைங்களா மாற்றுக்கத்தில், நானும் ஒரு தமிழனா ஒரு தமிழில் நல்லா இருக்கணும், தமிழ் தேசியம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு பிடிக்கும். ஆனால் அதே இது அதை முன்னிறுத்தி கொண்டு போகிறவங்க சரியான ஆட்களா அப்படிங்கிறத நீங்கள் சிந்திக்கணும். இப்போ விஜயும் ஒரு தமிழர் தான். இங்கே நிறைய பேர் கமெண்ட்ல உடனே ஓடி வருவீங்க, அதாவது சாட்டை மாதிரி பேச முடியுமா, கருத்தா சீமான மாதிரி பேச முடியுமா, விஜயெல்லாம் அப்படி தெரியுமா, ஒரு நடிகை அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு. முதல்ல ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம டிவி கட்சியில் ராஜமோகன் இருக்கார்ல, அவர் கூட சிறந்த பேச்சாளர் தான். அதாவது இங்கே வந்து நம்ம நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு சிறந்த பட்டிமஞ்ச பேச்சாளர் தேவை கிடையாது. உண்மையிலே இந்த மக்களை நேசிக்கக்கூடிய, தன்னால் சுயமாக ஒரு முடிவெடுக்கக்கூடிய, நல்லது பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல மனசை தான் இங்கே தேவை இந்த மக்களுக்கு ஆள்றதுக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாரையும் சமமாக ஒரே மாதிரி மதிக்கக்கூடிய, ஏதாவது மக்களுக்கு பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நல்ல மனுஷர் விஜய் தான். அவர் நடிகர் வந்து அவர் தொழில், அவர் எந்த தொழிலில் வேணால் இருக்கலாம். அவர் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன எடுத்து வைக்காரு, அவர் எப்படி நடந்துக்கிறாரு, அதைத்தான் பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா சீமான மாதிரியோ சாட்டை முன்னுக்கு பின்னும் முரணா பேசிக்கிட்டு இவர் நம்ம கூட வந்து ஆதாயம் இருக்கணும், அப்போ ஒன்று இப்போ ஒன்று அப்படிலாம் மாற்றி பேசலை. அவர் முதல் மினிட்ல என்ன சொன்னாரோ அதை தெளிவாக பண்ணிகிட்டே இருக்காரு. அதே மாதிரி தான் செயல்படுறாரு. அப்பவும் அரசியல் எதிரி திமுக தான், இப்பவும் அரசியல் திமுக தான். அப்பவும் கொள்கை எதிரி பாஜக தான், இப்பவும் கொள்கை எதிரி பாஜக தான். அது எந்த ஒரு மாற்றமும் பண்ணலை. அவருக்கு எவ்வளோ இடர்பாட்டில் கொடுத்த போதும் அவர் நின்ன ஒரு கொள்கை பாட்டில் தெளிவாக நிற்கார் மனுஷன். இதெல்லாம் விட இப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இங்கே திமுக கூட்டணியில் உள்ளவங்க, இப்போ திருமாவளவன், அதுக்கப்புறம் நிறைய பேர், இவங்கெல்லாம் காலங்காலமாக வைக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாரையும் சமமாக பார்க்கணும் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இந்து மத விரோத பக்கம் மட்டும் கையில் எடுத்து அப்படி ரொம்ப தீவிரம் பண்ணுவாங்க. ஆனால் தேர்தல் சமயத்தில் மட்டும் வேலை கையில் எடுக்கிறது, திருநீர் பூசி இந்த மாதிரி நாடாக மாடுவாங்க. அந்த சமயத்தில் தெளிவாக, அதாவது இவங்கெல்லாம் அது பண்ணது காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இந்து விரோத பக்கம் கடைப்பிடிச்சாதான் சிறுபான்மை வீட்டுக்கெல்லாம் சிந்தாம சிதறாமல் நம்மளுக்கு விழுவும் அப்படின்ட்டு காலங்காலம் அதையே பண்ணிட்டு இருக்க இடத்துல அவங்கள மாதிரியே பெரியார் அம்பேத்கர் கொள்கை தலைவரை வச்சாலும் இந்து விரோத பக்கம் நான் கையில் எடுக்க மாட்டேன், எனக்கு எல்லா மக்களும் ஒன்று தான் அப்படியே நிரூபிக்கார்ல, அந்த இடத்துல தான் விஜய் அவர்கள் நிற்காரு. எல்லாரும் சமமாக பார்க்காரு அப்படின்னு நம்ம பெருமையை சொல்ல முடியும். ஓகேவா? இதுக்கப்புறமா எல்லாரும் பயங்கர ஆர்வமாக இன்னைக்கு எதை பற்றி பேசிட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு மாலை 6 மணிக்கு மேலே எக்ஸிட் போல் அந்த முடிவு வெளியாக போகுது. அதாவது எக்ஸிட் போல்னா என்ன கேட்டிங்கன்னா, இப்போ எலெக்ஷனுக்கு எல்லாரும் ஓட்டு போட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த ஓட்டு போட்ட கூட நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்டு ஒரு கருத்து கணிப்பு எடுத்துருப்பாங்க. அதை தான் இன்னைக்கு வெளியிட போகிறாங்க அப்படின்ட்டு எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் அது ரொம்ப ஆர்வம் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு தான் ஆல்ரெடி தெரிஞ்சுட்டேன். என்ன கேட்டிங்கன்னா, நான் மட்டும் இல்லைங்க, அதாவது தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்லேயும் உள்ள டிவிக்கு ஓட்டு போட்ட எல்லாருமே ஓட்டு போட்டு வந்தது மற்ற பக்கத்தில் உள்ளவங்க எல்லாத்தையும் விசாரிச்சிருப்பாங்க நீங்கள் யாருக்கு போட்டீங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படி நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரிலேஷன் சைடும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் சைடும் சரி, எல்லார்ட்டையும் கேட்குறேன். ஃபோன் போட்டு எல்லாரும் கேட்ட எல்லாரும் டிவிக்கே தான் போட்டேன், விசில் தான் போட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் அதில் இன்னொன்று சொல்கிறாங்க, அதாவது நான் விசில் தான் போட்டேன், ஆனால் விஜய் முதலமைச்சர் ஆயிடுவாரா எனக்கு டவுட் இருக்குது அப்படிங்காங்க.
ஸோ அதில் தான் என்னன்னு தெரியாமல் ஒரு த்ரில்லிங்காக போயிட்டு இருக்கு. அதனால இந்த எக்ஸிட் போலில் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் வந்துடாது. விஜயாவலுக்கு தான் நிறைய ஓட்டு முழுந்திருக்கு, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தையும் கிடையாது. அதனால தான் இங்கே உள்ள ஏடிஎம்கே டீமுக்கெல்லாம் அப்படியே அலறிட்டு இருக்கு, பயத்தில் நடிக்கிட்டு இருக்காங்க. என்னவானாலும் ரிசல்ட், உண்மையான ரிசல்ட் மே 4ஆம் தேதி தான் வரப்போகுது. ஓகேவா? ஸோ உண்மையிலே ஒரு மாற்றம் நிகழப்போகிறது, எந்த ஒரு மாற்றங்கிறது கிடையாது. அது எந்த அளவில் இருக்க போகுதுங்கிறது தான் ரொம்ப ஒரு க்யூரியாசிட்டியாக எதிர்பார்ப்பாக இருக்குது. சரி, பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. ஸோ நீங்களும் அந்த எக்ஸிட் போல் தெரிஞ்சுக்கிறது ஆர்வமாக இருக்கீங்கன்னா பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் சொல்ல தோணுச்சு அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த கட்ட அரசியல் நிகழ்வு பார்த்துட்டு நம்முடைய அடுத்த வீடியோ வரும். ஓகேவா?